வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹூண்டா மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேசரை பின்பற்றக்கூடியவங்களை வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையின் நீதி நட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த 224A பிரிவுல சொல்லியிருக்காங்க. முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரா. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரஞ்ச் பழங்குடியினரால போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டிலான், நோக்ரம். பரஞ்சேப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம் சட்டாட் அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மாண் அபியான் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. செபியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? துகின் காந்த பாண்டி. பிப்ரவரி 2025 ஜோத்பூரில் இந்திய விமானப்படை நடத்திய ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? டெசர்ட் ஹண்ட். செபியால் தொடங்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள போர்ட்டலின் பெயர் என்ன? பாண்ட் சென்ட்ரல். உலக வனவிலங்கு தினத்தின் கருப்பொருள் என்ன? வனவிலங்கு பாதுகாப்பு நிதி. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஷம்மி சில்வா. பில்கிஸ் மிர் பாரிஸ் ஒலிம்பிக் நடுவர் குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண். சத்யபிரகாஷ் சங்குவான் 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்கான தலைமை தளபதி. கலிகேஷ் நாராயணன் சிங் இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவர். தேவஜித் சைக்க பிசிசிஐ செயலாளர். இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர் பகதூர் சிங் சாஹூ. தொழில்நுட்பம் மற்றும் கல்வியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? டாக்டர் சுபோர்னோ போஸ். பிரான்சிஸ் போர்ட் கொப்போலா AFI வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. சாய் பரஞ்சிபியே அஜந்தா இலோர திரைப்பட விழால பத்மபாணி வாழ்நாள் சாதனை விருது வாங்கியிருக்காங்க. டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூரு பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்படும் பல்கலைக்கழகம் எது? பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி. நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில இருக்கக்கூடியது எக்கல்வியா அப்படிங்கிற ஆராய்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுடைய 21வது IIM மும்பை. தர்மேந்திர பிரதான் ஸ்வயம் பிளஸ் அப்படிங்கிற தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அஸ்மிதா அப்படிங்கிற திட்டம் UGC அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்திய மொழிகளுடைய 22,000 புத்தகங்களை உருவாக்க போறாங்களாம். எந்த நாள் சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 8. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஆக்சிலரேட் ஆக்ஷன். சர்வதேச பெண்கள் தினத்தை அறிமுகப்படுத்தினது கிளாரா செட்கின் 1910ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தை தினம். பிப்ரவரி 1 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில நாள். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 27 உலக அரசு சாரா நிறுவன தினம். மார்ச் 3 உலக செவிப்புலன் தினம். 3வது SABA மகளிர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் 2025 வென்ற நாடு எது? இந்தியா. இந்திய நாடு மால்தீவ்ஸ் நாடு தோக்கடிச்சு இந்த சாபா மகளிர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. கமல் சாவ்லா IBSF உலக ஆண்கள் 6 2024 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. பங்கஜ் அத்வானி உலக பில்லியர்ட் சாம்பியன்ஷிப் 2024 2025 ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஹர்மித் தேசாய் WTT ஃபீடர் காரகாஸ் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க.
ரீத்திகா ஹூடா உலக ராணுவ சாம்பியன்ஷிப் 2024 தங்கப் பதக்கம் ஜெயிச்ச இரண்டாவது பெண்மணி. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா வாழ்நாள் விருது சுச்சா சிங், முரளிகன் பிட்கர் வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா விருது சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்கோன் வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா விருது வாழ்நாள் பட்டியல்ல எஸ் முரளிதரனும் ஆர்மண்டோ கொலாச்சாவும் வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்வன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.